ஹாய்! லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல்ஸ் என்பது ஒரு முக்கியமான ரிசெப்டார் வகை. இது சிக்னல் மாலிக்யூல் அதாவது லிகாண்ட் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகும்போது தான் இந்த சேனல் ஓப்பன் ஆகுது. அதாவது திறக்கப்படுது. லிகாண்ட் என்பது ஒரு சிறிய மூலக்கூறு அதாவது மாலிக்யூல். இது ஒரு ரிசெப்டார் கூட சேர்ந்து அதோட வேலையை செய்யும். ஒண்ணு இந்த ரிசெப்டாரை தூண்டும், இல்லனா தடுக்கும். இது ஒரு பூட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் சாவி போல தான். ஒண்ணு அந்த பூட்டை திறக்கும், இல்லனா அந்த பூட்டை திறக்க விடாம தடுக்கும். இந்த ரிசெப்டார்கள் பெரும்பாலும் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் மசில் செல்ஸ்ல காணப்படுது. லிகாண்ட் பைண்ட் ஆனவுடன் இது ஒரு கேட் மாதிரி திறக்குது. அதில் உள்ள அயான்ஸ் அதாவது சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அல்லது குளோரைட் போன்றவை உள்ள செல்ல ஆரம்பிக்கும், இல்லைன்னா வெளியிலேயே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இது இந்த மாதிரி செல்லும் போது மெம்பரேன் பொட்டன்ஷியல் மாற்றம் ஏற்படுது. அதனால ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகி நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறது. இதனாலதான் லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல்ஸ் ஃபாஸ்ட் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கான முக்கியமான பாத்வேன்னு சொல்றாங்க. உதாரணமாக 5-HT3 ரிசெப்டார் செரட்டோனினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. GABA A ரிசெப்டார் நம்ம மூளையில இன்ஹிபிட்டரி சிக்னல் கொடுக்குது. நிக்கோட்டினிக் அசிடைல் கொலைன் ரிசெப்டார் மசில்ல கான்ட்ராக்ஷன் சுருக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ரிசெப்டார்கள் மில்லி செகண்ட்ஸ்குள்ள ஆக்டிவேட் ஆகி டீஆக்டிவேட் ஆகும். அதனால தான் இது மிகவும் வேகமான சிக்னலிங் மெக்கானிசம். இது இல்லாம இருந்தா மூளையில சிக்னலிங் ஸ்லோ ஆகிடும், மசில்ஸ் ரியாக்ட் பண்ணவே முடியாது. அதனால லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல்ஸ் என்பது நம்ம உடலோட ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ல முக்கிய பங்கு வகிக்குது.